கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் கோயில் மயான கொள்ளை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் திருலோக சந்தர் வழங்க கேட்கலாம். திருலோக சந்தர், இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன, மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலின் மகா சிவராத்திரி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில இது மிக முக்கியமான திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. கடந்த 25ஆம் தேதி கணபதி ஹோமம், அம்மையப்பன் நகர்வலம் மற்றும் கொடியேற்றுதல், கண்டனம் கட்டுதலுடன் இந்த நிகழ்ச்சியானது விமர்சையாக துவங்கியது. அதைத் தொடர்ந்து நேற்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபூஜை, அபிஷேகம், கங்கை பூஜை, பிரயாணம், தாய் வீட்டு சீதனம் மற்றும் அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் மிக முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேர் மயான கொள்ளை புறப்படுதல் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் முகவெட்டி எடுத்து ஆற்றங்கரை செல்லுதல் நிகழ்ச்சியும், அம்மனுக்கு சிறப்பு அலங்கார தரிசனமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காளி வேடம் அணிந்து வீதி உலா சென்று அம்மனை வழிபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழகு கொண்டும் முதுகில் அழகு குத்தி கொண்டு வாகனங்களை இழுத்து வருவதும் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களை இங்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் மயானம் புறப்படுதல் நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. முன்னேற்பாடு பணிகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. இதனிடையே ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்து காளி வேடம் அணிந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக தொடர்ந்து மக்கள் கூட்டமானது அலைக்கடலான திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்திலிருந்து ஏராளமான காவல்துறையினர் இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் தீயணைப்பு வாகனங்களும் இங்கு நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகள் எல்லாம் வழங்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த திருவிழாவானது விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மக்கள் கூட்டம் தொடர்ந்து திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கோவிலில் இருந்து திருத்தேர் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து இறுதியில் காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே இந்த தேர் வந்து நிற்கும். அப்பொழுது இந்த தேருக்கு இங்குள்ள பக்தர்கள் முதுகில் அழகு குத்தி கொண்டு அந்தரத்தில் பரந்தவாறு சென்று அம்மனுக்கு மாலை அணிவித்து தீபாராதனை நிகழ்ச்சிகள் வந்து காட்டப்படும். அதே போல் பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வகையில் தங்களுடைய குழந்தைகளை இவர்கள் கையில் கொடுத்து அவர்கள் அந்தரத்தில் தொங்கியவாறு சென்று அம்மனுக்கு அந்த குழந்தையை ஆசீர்வாதம் இட்டு வருவார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தேரானது தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் கொண்டு செல்லப்படும். இதை காண்பதற்காக தற்போது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் கோயில் மயான கொள்ளை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோக சந்தர்.